ஏதாவது சின்னதா ஒரு 8 போய் பாத்துட்டா அன்னைக்கு கடமைக்கு எங்க கூட பார்த்த மாதிரி உடனே எங்க கூட வந்துட்டு எல்லாம் 2 நாள் இருந்துட்டு வந்தானே. மாமகாரன் ஒத்தியா அந்த குளிர்ல கிடக்கான நீ 2 நாள் இருந்துட்டு வந்தானே. என்னமோ கட்டுப்பட்டு சாமான வாங்கி கொடுத்து 2 நாள் இருந்துட்டு வரலாம்ல. பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில அடுத்த ஆஸ்பத்திரியில இருக்கும்போது சும்மா கடமைக்கு வந்து பாத்துட்டு உடனே வந்துட்டியால. சும்மா அந்த ஊர்காட்டுல அங்க எங்கன்னு கதை பேசிட்டு அலையுது. அங்க ஒரு நாள் இருந்துட்டு வந்தானே. போலாட்டி ஒரு 8 பாத்துட்டால இல்ல உங்க ஆத்தா பால் கலப்பாவா கறக்க முடியாங்க. அவட்ட ஒரு 8 சொல்லிட்டு பாத்துட்டு வாழ என்ன நினைப்பாவா. ஒத்த நாள் வந்தாவா பாக்கணும் மாதிரி போயிட்டாவல. ஒரு நாள் வந்து எட்டி பாக்கலையே. ஐயோ பேரம்பத்தி பிறக்க போது ஐயோ அவங்க கொண்டு போய் கொஞ்சம் பரவ கொஞ்சம் இப்படி இருக்காவல. ஒரு நாள் கூட பாக்க வராம அப்படின்னு சடைப்பாவல. அவளாவது சொல்லுவாங்க, அவளாவது சொல்லி கேட்டு தீராது. போய் பாத்துட்டால ஒரு 8 உங்க ஆத்தட்ட சொல்லிட்டு சும்மா இருக்க முடியல. காலையில பிள்ளைட்டு சண்டை போட்டு இருக்கேன். காலையில அவன் எங்க போவாங்க தலைப்பிரசம் ஐயதெல்லாம் பாக்கணும். என்ன செய்யப்பா உள்ளே விட முடியாது. சும்மா அந்த வேப்பத்தை கிடப்பா அதுக்கு போவாங்க. எங்க இடத்துல வேலை எவன் பாக்கா. நீ பால் கறப்பியா மாட்டாவது கிணத்து ஓடுங்க. நீ அம்மாட்டு போட்ட சேர்ல இருந்து என்னைக்காவது சேர்ல இருப்பேன். சேர்ல இருந்து ஏட்டி சுத்தமா காப்பி கொண்டா ஏட்டி சோத்த கொண்டா என் உயிரை வாங்குவேன். 6 மணி போய் நானும் கட்டி போட்டு ஆளு. நீ சும்மா 20 சும்மா இருக்கணும். குப்பை வெளியே விட சும்மா சண்டை எடுத்துருந்தேன் காலையில. இன்னைக்கு இப்படி வாய்க்கிலேயே பேசுறியா பார்க்க போன வேலை சொல்லி கிடப்பீங்க. நாளைக்கு ஒரு பேரன பேத்தி மரும பெத்து கொண்டு வந்து தூக்கி கொஞ்சமே இருப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் யார் ஆசா என் மண்ணா என் மந்திரின்னு அப்படி கொஞ்சத்துக்கு ஆள் வேண்டாம். அப்படி பார்த்தாதான முடியும். பார்க்காம வீட்டுல வச்சுட்டு சரியாயிருமா. போய் பாத்துட்டு சொல்லுவோம். அதான் வயிறு கொண்டு சேர்த்துக்காவல புள்ள பிறந்தாலும் சொல்லல. அப்படி பாத்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியதா. பிள்ளையும் பிறக்கல ஒண்ணும் பிறக்க ஐயா நாங்க சும்மா இருக்கோம். நீங்க இவனுக்கு அங்கே சும்மா சொல்லல போப்பான்னு வச்சுட்டு இருக்கல. பிள்ளை பிறந்து வந்து சொன்னாதான் போய் பார்க்க போலாமே. பார்த்து அன்னைக்கு விட்டு வரலாமோ. நாங்க 2 நாள் இருந்துட்டு நம்ம ஆடு மாடு விவசாயத்தெல்லாம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் இருக்கட்டும் போப்பான்னு வரட்டாலே. புள்ள பிறக்குது வரைக்கும் ஆள் வேணும் நீ சொல்லுபடி காட்ட முடியுமா. புள்ள பிறக்குது வரைக்கும் ஆள் வேண்டாமா. அது பெரிய மனுஷன் குள்ளல் கிடந்து அங்கேயும் இடத்தெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஒத்தியில கிடந்து அங்கேயும் ஓடிட்டாலே தானே. அவனுக்கு விவசாயம் இருக்கும், ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, போட்டுட்டாலும் அங்கே இருக்கான். நம்மள அதே மாதிரி ஒரு நாள் போயிட்டு வந்தானே. நீயா இப்படி இப்போ பரவாயில்ல புழுப்புலட்டு வர சண்டையில நீ சும்மா இரு. நாங்க பாத்துக்கிட்டா நீ போய் ஒரு பாத்துட்டாலும் போப்பால் பாத்துட்டு 2 நாள் இருந்துட்டு வா. அதான் முறையாகும். சும்மா வீட்டுல இருந்தா சரி வராது. கிளட்டு போயில அவனை போயிட்டு வாங்க. இப்ப ஆடு மாடலாம் வந்துட்டு கிணத்துக்கு ஓடு. விடியதுக்கு முன்னாடி சேர் போட்டு இருந்து காப்பி தானே உயிரை வாங்குது. மாடு விட்டியாவது தங்கோட்டு மேய்ச்சிட்டு ஒரு 10-12 மணி நேரத்துல விட்டுப்பா. சோறு வாங்கி வச்சுட்டு தின்ட்டு மாறி இப்போ மாடு மேய்க்க. சும்மா வீட்டுல இருந்தா சரி வருமா. எவன் போய் ஆடு மாடு மேய்க்க அந்த வெயில போய் சும்மா வீட்டுல இருந்து அங்க போய் இங்க போய் யாருன்னா சொல்லிட்டு போவேன். இப்ப என்ன சொல்லிட்டேன் இப்படி தலைவால் புரியாம ஆடுத. போய் ஒரு 8 போய் பாத்துட்டு வந்தாக்கா இப்படி பியாயாட்ட ஆடுற. அந்த பொம்பளை பேரு பொம்பளை இவ சொல்லி அனுப்பி வைக்கணும். அதை அனுப்பிக்க துப்பு இல்ல. நம்ம சொன்னாலும் கேட்க போது கேட்க போது 4 பேர் கேட்டோம். மூஞ்சி தாரி துப்புலாம் நீங்க சரிபட ஊருக்காரு. என்ன மறுமணம் புள்ள வந்துட்டாம நீங்க போவலையா ஆஸ்பத்திரில இருந்து சேர்த்துருக்கனால ஒரு 8 ஒரு நாள் போய் பாத்துட்டு வந்த மாதிரி இல்லையா வீட்டுல இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்போம். மூஞ்சி எங்கோட்டே போவோம். மூஞ்ச போய் பாத்துட்டோம்னா உனக்கு காட்டுல கேட்க மாட்டேங்க. பிரசவ வலி வரனா ஆஸ்பத்திரி கூட்டு வந்து ரேச வலி வந்து ஆளுக்கு ஒண்ணு ஆஸ்பத்திரில இருந்து கூட்டி வச்சுட்டு குடும்பமே அங்க இருந்து காத்துட்டு நடக்காது. நம்மள வேற போவான்னு வேற சேரப்படுத்திட்டு இருக்கேன். சேரப்படுத்தி 4-5 பிள்ளை பத்தோ பாட்டியா இருக்கலாம். பாட்டியா இருக்குமே தெரியல. சூட்டு வலி எது பிரசவ வலி எது. அவள ஒரு பெரிய பொம்பளை நல்ல வாய்க்கிலேயே பேசுறேன். என்ன வேலை என்ன பாக்க ஒரு நாள் கூட வரலையே. அங்க உனக்கு அப்படியா வேலை அப்படின்னு இழுப்பு அவளுக்குமா தெரியல பிரசவ வலி எது சூட்டு வலி எதுன்னு. நமக்கு போக முடியுது. அங்க எவ்வளவு வேலை போட்டாங்க போக முடியுமா. சரி புள்ள வந்து ஒரு 8 போய் பாத்துட்டு வந்தனால இருக்கும். சும்மா இருக்கால என்ன தப்பி பாக்க. இவன் வேற போவா நம்ம உயிரை வாங்கலாம். சரி போறேன். ஏன்னா போறாலும் சும்மா வெறுங்காய் வீசிட்டு போதால கொஞ்சம் பணம் வாங்கிடுவோம். உங்க ஆத்துல சோறு போய் தரத்துல மாமனாருக்கும் மாமிக்கு சோத்து கொண்டு கொடுத்துட்டு ஒரு 8 பாத்துட்டால பாவாய் கடையில வாங்கி திட்டு கிடக்கா. ஒரு நாள் கடையில சாப்பிட்டு ஆயில் கிடையாது. 60 ஆயிரம் திட்டு கிடப்பா. நீ வீட்டுல சோறு போய் எடுத்துட்டு போல எடுத்துட்டு போய் பாத்துட்டு ஒரு 8 சென்னப்படாத. நீ தானே பண்ணாட்டி பிள்ளை எல்லாம் பாக்கணும். ஆட்டா பேச்சு காட்டு இங்கே இருக்காது. அது சரி வராது. ஒரு 8 பாத்துக்கலாம். ஆய்க்கிலேயே வக்கனையே போயிட்டு வாங்க. ரூபாய் எவன்ட்ட இருக்கு. ஏன் வேலைக்கு போனா கோடையில காலத்தை கழிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. மழை தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல. செலவுக்கு என்ன பண்ண பால் இல்ல. பால் குறைஞ்சிட்டு ரூபாய் செலவழிக்க ஒரே ரூபாயில ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. என்ன செய்ய தெரியல. சும்மா அவனை போயிட்டாங்க. சும்மா போய் தர முடியுமா. கையாடிட்டு போக முடியும். பழங்கெல்லாம் வாங்கிட்டு போன மாதிரி மாமா வாங்கி சோத்த பையன் எடுத்துட்டு போய் எவன் சோறு பையன் கொடுக்க. என்னாலும் சோறு பையன் எனக்கு யாராது. நீ வேணா சமதாரி பொங்கி கூட அவன் கொண்டு போட்டு அவன் சும்மா இருக்கணும். போப்பான உசுப்பத்திட்டு உன்ன பஸ் வீட்டை விட்டு வெளியே தரதான் இல்லை சரிப்படுவேன். ரூபாய் ஒண்ணு இல்ல. அதுக்கு பாக்க போகாம இருக்க முடியுமா. எப்படி பாக்க போனல அவ சின்னதாய் வேற நினைச்சுட்டே இருப்பா. நம்ம புருஷன் நம்ம என்ன பாக்க வரலையே. ஒரு நாள் வீட்டுல வந்து பாக்க வந்தா மாதிரி ஒரு நாள் வரலையே. ஆஸ்பத்திரி வந்து எத்தனை நாள் இருக்கு. ஒரு நாள் பாக்க வந்தானே அப்படியே அவருக்கு வேலை சொல்லி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. நான் போய் ஒரு 8 பாத்துட்டு வரேன். அப்பன் சொல்லிட்டானே கிளம்பிட்டா மோகாரன் பாக்க வரானு. அப்பன் கிழிச்ச கோட்டை தாண்டம் நம்மளா மோகாரன். அப்ப என்ன சொல்லுதான் அதான் சரின்னு தலையை ஆட்டுவான் போல. நான் சொல்லிட்டு இருக்கேன் கையில ரூபாயில இப்ப போவான புள்ள பிறந்த பிறகு போய் கூட அப்ப ஒரு செலவு இப்ப ஒரு செலவான அதை அவளுக்கு காத்துல ஏற மாட்டேன். அப்பகாரன் போயிட்டான் சரி போறேன்னு தானே. நம்ம எங்க ஒரு இடம் கூப்பிட்டா ரூபாயா வச்சிருக்கா கூப்பிடுற அப்படி நம்மள கடிப்பான். அப்பகாரன் தானே சரி தலையாடிட்டு போறான். போ இது யாரு சின்னதாய் பாட்டி தாத்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கல தாத்தா எப்படி இருக்கல வாங்க. இப்பதான் முந்தியா வாங்க என்ன காலையில வந்திருக்கல இந்த பக்கம். வேற எப்படி இருக்க நல்லா இருக்கியா. ரொம்ப மெலிஞ்சமா இருக்கு. நினைச்சு கஞ்சி தண்ணி குடியாம கிடைக்கும். வேலை ரொம்ப ஆளு ரொம்ப கருத்தமா இருக்கு. இந்த வெயில ஆடு மாடு மேய்ச்சி கருத்து பண்ணியும். சரி உடம்பு உனக்கு பாத்துக்கா. உனக்கு மொபைல் மறந்துருக்காண்டே அதை சொல்லிட்டு போனோம். எனது பேரன் பிறந்துட்டானா
என்ன பாடுபட்டு இருக்கா மருமவன தலை பிரசன்னா ரொம்ப பாடுபட்டானே டாக்டர் மாதிரி நர்ஸ் மாதிரி சும்மா விட்டு இருக்க நட உட்காரு எந்த ஒரு பாடு படுத்திப்பாங்க நல்ல வழியா நார்மலா பிறந்துடு அதே போகுது நம்ம கும்பிட்டதையும் நம்மள கைவிடல அங்க என் மருமவளை பாக்கணும் வெளியே அப்படின்னு துரத்துதானா செத்தியதான் காமிச்சாலும் மாதிரி வெளியே பண்ணிட்டான் அவதான் சொன்ன ஆம்பளை போய் பிறந்திருக்கான் நல்ல காலகையே அசிச்சுட்டு கிடக்கான் அப்படிதான் ஆளே நடந்துட்டு கிடக்கான் என்ன ஆளு அழுதான் எப்படிதான் வயிற்றுக்குள்ள கிடந்தாலும் தெரியல அப்படின்னு சொன்னா நானா இருந்து பார்த்தேன் பார்க்க முடியல அதான் சரி உங்ககிட்ட இந்த தகவல் சொல்லிட்டு விட்டு போமன் மாதிரி இங்க மாதிரி வந்துட்டான். அப்பா வளகாப்பு வந்து இந்த ஊர்காரி பூரா அப்படிலாம் சொன்னா அவள் வந்தாட்டி வயிறு என்ன பெருசா வச்சிருக்கா இவ பொம்பளை பிள்ளை எல்லாம் பெறுவா அப்படின்னு நல்ல வேலை ஊர்காரி வாய போறா அரைச்சிட்டா நல்ல வேலை எனக்கு பியாரம் இருந்துட்டான் அவனு எவன் எனக்கு அப்ப பேச்சு வந்திருக்கான்னு நான் பியாரம் வந்திருக்கான்னு சொல்லலாம் அந்த வாயை விட்டு போயிருவா என்ன பாடுபட்டு இருப்பானா என் மருமக வந்து பிள்ளை பத்திருக்கு. ஏன் அப்பா கோயில் கொலன்னு எங்கெல்லாம் ஏறி இறங்கி இருக்க புள்ள எல்லாம் ஒவ்வொருத்தி கேப்போ மருமகன் உண்டாவலையான்னு என்ன கல்யாணம் பண்ணி எத்தனை மாசம் ஆயிட்டு இன்னுமா உண்டாவல ஏன் மருமா உண்டாயி பிள்ளைய பத்திட்டாலே அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வா மருமா சும்மாதான் இருக்கான் பாக்க போற அப்படிதான் கேட்டா ஏ அப்ப எத்தனை கோயில் ஏறி இறங்கி கடைசி பேரம் இருந்துதான் உன்னியாண்டு எவ கேப்பா உன் மருமகள் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையா நானும் பேரனை பத்திட்டான்னு சொல்லுவேனே அப்ப வாய் முட்டு போயிடுவாள்ல. கோயிலுக்குள்ள ஏறி அங்க நல்ல வேலை புண்ணியம் இருந்திருக்கு ஒரு சாமி எங்களுக்கு கை விடல நல்ல வேலை பையன் வந்துட்டான் நானும் ஆபரேஷன் பண்ணிடுவாங்கன்னு அப்படிலாம் பயந்துட்டு கிடந்தேன் அது சின்னதாயிட்ட காமிக்கல பயத்துல அவளும் ரொம்ப பயப்படுவாங்க நல்ல வேலை நார்மலாவே பிறந்துட்டு நாங்க கும்பிட்ட சாமியில எங்களுக்கு கை விடல நல்ல வேலை எங்களுக்கு பையன் பிறந்துட்டான். ஏன் பேர பிள்ளை ஒவ்வொருத்தன பிள்ளை இல்லைன்னா கோயிலுக்கு போனா ஆஸ்பத்திரி எங்க அலையதாவ எந்த பிள்ளையா இருந்தாலும் நல்லபடியா பிள்ளை பிறந்தா சரிதாளா இருந்தாலும் சுவா தண்ணி விட்டு அது பாட்டு சாப்பிட்டு வளர பப்பது நம்மளா போட்டு வளர்க்க பப்போம் அதுக்கே இவ்வளவு வருத்தப்படுதாரு அந்த பிள்ளை இல்லாம என்ன ஆலையில கஷ்டப்படுது சங்கடப்படுது நமக்கு அந்த கஷ்டம் இல்லையா பேச்சுலர் பிள்ளை இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியதால வயசான காலத்துல இவதான் வந்திருக்கேல கூட சங்கீதா கூட்டு வந்தானே பஸ்ல ஏறி இறங்க ரொம்ப சங்கடமாலாம் இருக்கும் தள்ளாத வயசுல இவ்வளவு காடு வந்திருக்கேல பயம் இல்லாம கீழே மேல விழுந்தா என்ன ஆகுது சங்கீதா விட்டு சும்மா இருக்க அவளை கூட்டு வந்தானே துணைக்கு இல்ல அவட்ட சொல்லிட்டு அவ அந்த பஸ்ல வந்து சொல்லிட்டு வருவாளா வீட்டுக்கு நீங்க இவ்வளவு காடு வந்து அலையதே இல்ல சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க காப்பி தண்ணி குடிங்க கஞ்சி குடிங்க. வயசு என்ன வயசு அப்படியே வயசாயிட்டு கதறு அதை துணைக்கு தானே பொண்டாட்டி கூட வரால அப்படியே 2 பேரும் கையை பிடிச்சு பைய பழ போட்டு வரோம். ஆனா வீட்டுக்கு போல ஆஸ்பத்திரில இருந்து நேரம் இங்க வந்துட்டு அது வீட்டுக்கு போன மாதிரி இங்க வந்தா அலைச்சல் ரொம்ப அதான் அப்படி போற மக்கள் இருந்து சொல்லிட்டு வரதே வீட்டுக்கு போன அப்படின்னு வந்துட்டோம். சரி எவ்வளவு நேரம் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பேல வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு அவ்வளவு கருத்துல இங்க நடந்து வந்திருப்பேல காலாம் அப்படிலாம் வலிக்கும் சரி நேரம் உட்காந்து பேசல வாங்க சாப்பிடுவோம் காப்பி குடிப்போம் விடிய காலத்துல வந்திருக்கீங்களா வாங்க உட்காருவோம் எவ்வளவு நேரம் நின்று பேசல இல்ல காலையில கஞ்சி தண்ணி எப்படி குடிக்க நாங்க வீட்டுல 10 மணி ஆகும் 12 மணி ஆகும் சாப்பிடுது சரி போறவங்க ஒரு எட்டு சொல்லிட்டு போயிடாம தான் வந்தாங்க வீட்டுல பேத்தியா மட்டும் தனியா இருக்கா ஆடு மாடு நான் எந்திரிச்சு ஒத்தின கிடந்து எப்படி பாப்பா வர சின்ன பிள்ளை நாங்க போறோம் நேரம் அவன் வீட்டுக்கு போகுது கூட போய் சேர்ந்துருந்தா சோறு கறி கொஞ்சிச்சு வந்தால போய் சாப்பிட வேண்டியதான் வீட்டுக்கு போறோம் நாங்க பையன். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வயசான காலத்துல இவ்வளவு தூரத்து வந்ததே பெரிய விஷயம் கஞ்சி தண்ணி குடியாமனா அது நல்லாவா இருக்கும் முறை எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அது எனக்கு பேர வந்ததான் சந்தோஷமா செஞ்சிருக்கேன் அவங்க சாப்பிடாம அனுப்ப முடியுமா இருந்து சாப்பிட்டு மெதுவா போனா போதும் அதெல்லாம் என் சின்ன மரும ஒரு ஆள் வேலையை 10 ஆள் வேலையை அவன் தனியா செஞ்சிருவாள் அவ 10 ரூபாய் எல்லாத்தையும் நீங்க பயப்படாதீங்க நீங்க இருந்து சாப்பிட்டு மெதுவா போனா போதும் அந்தியால போனா போதும் அதனால எல்லாருக்கும் நம்ம வீடுதால எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாமே எப்பனாலும் வந்துக்கலாமே தானே அடுத்த ஆள் கூட கட்டாயம் சாப்பிட்டு போகணும்னு சொல்றதுக்கு நம்ம வீடுதால இன்னொரு நாள் சௌரியமா வந்து சவகாசம் வந்து சாப்பிட்டு பைய போறோம் இப்ப பேத்தியா ஒத்தியில வீட்டுல இருக்கால என் மோவன் ஆஸ்பத்திரியில இருக்குமே என் மோல ஒத்தியில விட்டேன் அப்படிதான் சண்டை பட்டான் எப்பவும் போக நேரம் ஆயிட்டு சத்தம் போடுவோம் நாங்க போயிட்டு வரோம்.